நம்முடைய எண்ணங்களில, செயல்களில, சிந்தனைகளில, நடக்கையில, பேச்சில, உடையில, எல்லாவற்றிலும் பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் எப்படி எந்த அலங்காரம் நமக்குள்ளே காணப்படுகிறது? பரிசுத்த அலங்காரம் காணப்படுகிறதா? இன்னைக்கு மற்ற அலங்காரம்லாம் நம்ம அழகா பண்றோம். சபைக்கு போகும்போது நல்ல அலங்காரத்தோட தான் போறோம். ஆனா தேவன் விரும்புகிற அலங்காரம் என்ன? பரிசுத்த அலங்காரம். இன்னைக்கு நாம் மற்ற ஜனங்களிலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் அடைக்கப்பட்ட தோட்டமாக, நாம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக, முத்திரிக்கப்பட்ட கிணறாக இருக்கிறோம். அது நம்முடைய பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. 2 கொரிந்தியர் 11:2 வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கொரிந்து சபைக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எப்படி நாம் தேவனுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு கற்புள்ள கன்னிகையா, கற்புள்ள கன்னிகை.